எந்த வயதில் ஜாதகம் எழுத வேண்டும்? எழுதினால் நல்லது. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து எப்போ ஜாதகம் எழுதணும், அவங்களுக்கு எப்போ ஜாதகம் எழுதனா கரெக்டான கணிப்பு கணிக்க முடியும், அவங்க லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் விரிவாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். அதனால ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுடைய நண்பர்களுக்கோ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கோ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ரோ சேனல். இந்த மாதிரி வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதாவது நம்மளோட ஒரு குழந்தை இந்த மண்ணில் மனிதனாக பிறந்தாலும் அதோட வாழ்வு 5 வயது வரை தேவ வாழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த வயது வரை குழந்தையோட மனதில் கள்ளம் கபடம் துளி கூட வேர்விடவே விடாதாங்க. அது மட்டும் இல்லைங்க, போகிற இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜென்மாவில் ஆன்மீக வாழ்க்கையை துவங்கி அதை எந்த காரணத்திற்காகவோ பரிபூரணமாக முடிக்காமல் இறந்து போனவங்க இப்போ இந்த குழந்தையா பிறந்திருக்கலாம். அவங்க அதிகபட்சமாக 5 வருடம் வரை இந்த பூமி வாழ்வை வாழ்வாங்களாம். அதனால எந்த குழந்தைக்குமே 5 வயது வரை பெற்றோர்களுக்கு சொந்தமில்லை அப்படின்னு புகழ்பெற்ற இந்த கருட புராணமே சொல்லியிருக்குங்க. பல ஜோதிட வல்லுநர்கள் கூட இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டாலும் அவங்க 5 வயது வரை மாற்று கருத்துக்களை சொல்றாங்க. என்ன அப்படின்னா, கருட புராணம் கணக்கு மற்ற யுகங்களுக்கு சரியாக வரலாம். கலியுகத்துல வருடத்தின் அளவு குறையும், அது 1 வருடம்தான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பல புராண சாஸ்திரங்களை பகுத்து பார்த்தா ஜோதிடர்களின் கருத்து சரியானதாகவே தெரியுதுங்க. அதனால ஒரு குழந்தை பிறந்து 1 வருடம் முழுமையாக நிறைவு பெற்ற பிறகு ஜாதகம் எழுதுவது தான் சரியான முறை. அதுக்குள்ளேயே அவசரப்பட்டு எழுத வேண்டிய அவசியமே கிடையவே கிடையாதுங்க. அப்படி நீங்க எழுதுனீங்கன்னா என்னதான் நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படி நீங்க எழுதுனீங்கன்னா குழந்தைக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா அப்படின்னு எண்ணம் உங்க மனசுல வரக்கூடியது இயற்கை. பிறந்து சில மாதங்கள்ல ஜாதகம் கணிக்கப்பட்ட குழந்தைக்கு நோய் தாக்கம் சற்று அதிகமாக இருக்கிறது நடைமுறையில பார்த்துருக்கோம். காரணம் நம்ம ஜாதகம் எழுதுவதோட நின்று விடுவதே இல்லைங்க, பலனையும் பார்க்குறோம். அதோட பலன் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் ஜோதிடர் கூறிய பலனை பற்றி தான் நினைச்சிட்டே இருப்போம். அந்த நினைவுகள் குழந்தைய அதோட சூட்சும சக்தி திறனை பாதிக்குதுங்க. இதனால குழந்தைகளுக்கு பல இடைஞ்சல்கள் ஏற்படுது. இந்த மாதிரி பல காரணங்களுக்காக ஜாதகம் எழுதுவதை 1 வயதுக்கு மேலே வச்சுக்கொள்றது சிறப்புங்க. முடிஞ்சா 5 வயது வரை காத்திருந்தா இன்னுமே சிறப்பு அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லைங்க. அதனால குழந்தைக்கு நீங்க ஜாதகம் எழுதணும்னு நினைச்சீங்கன்னா 5 வயதுக்கு பிறகு எழுதுங்க. குழந்தையுடைய ஒரு வாழ்வு அப்படிங்கிறது ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.